everyone, this is Sasi Cosmetics. இப்போ இதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா dandruff shampoo and regrowth oil இந்த ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நான் செல் பண்றனோ அதே சமயம் எனக்கு அதுக்கு ஈக்குவலா எனக்கு வந்து ரிவ்யூ வந்துட்டு இருக்கு பிகாஸ் எல்லாரும் எனக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அது இந்த dandruff shampooக்கு எக்கச்சக்கமான ரிவ்யூ வந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே எங்களால மேக் பண்ண முடியல. உடனே ஸ்டாக் அவுட் ஆயிட்டே இருக்கு. சோ வந்துட்டு இதை எப்படி யூஸ் பண்ணனும் அப்படினா இந்த ஹேர் ஆயில் வந்துட்டு டெய்லி வந்து எனக்கு ஆவரேஜா வந்து ஹேர் கொட்டிட்டே இருக்குது. மற்றபடி எனக்கு வெல்ல முடியல, அந்த பிரச்சனை இல்லை. எனக்கு ஹேர் க்ரோத் வந்துட்டு நல்லா வரணும், எனக்கு வந்து dandruff கியூர் ஆகணுங்களுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துட்டு போதுமான அளவு எடுத்துட்டு நைட்டு யூஸ் பண்ணுங்க. எல்லாருமே ஆயில் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே மட்டும் இப்படி அப்ளை பண்ணுறீங்க, அந்த மாதிரி அப்ளை பண்ணக்கூடாது. நல்லா உங்களோட ஸ்கேல்பில் போயிட்டு அந்த ஆயில் வந்துட்டு படணும். அந்த அளவுக்கு நல்லா மசாஜ் பண்ணுங்க. அதே மாதிரி அடிமுடிக்கு நிறைய தேய்ங்க. ஸோ அப்போதான் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ப்ராப்பராக டெய்லி யூஸ் பண்ணிட்டே வாங்க. டெய்லி முதல்ல ஹேர் வாஷ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். வாரத்தில் 1 or 2 days மட்டும் நல்லா வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அப்படியே ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடுங்க. வேற எந்த ஆயிலும் வேற எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க. வீட்டில் இருக்கிற ஹோம்மேடு பேக் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைனா. ஹோம்மேட்லாம் நேச்சுரல்ஸ் தானே, ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா எங்களோட மொபைல் நம்பர் 4 நம்பர் கொடுத்துருக்கோம், அதில் ஏதாவது நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் சசி பியூர் காஸ்மெட்டிக்ஸோட பேஜை செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இதோட ரிவ்யூஸ் நிறையவே கிடைக்கும். ஹைலைட்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். அண்ட் மறக்காம எங்களோட சசி 1261 அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.